நமஸ்தே. பேரண்ட்ஸு சில நேரங்கள்ல வந்து கேள்வி கேட்பாங்க. மேடம், என் பையன் திருமணம் வேணான்னு சொல்றான். என்னன்னு பாருங்க. அவனுக்குள்ள ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருக்குமா? அத எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு பெண்ணுக்கும் வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணு இப்போ திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. வயது வந்து 25 ஆயிடுச்சு, 27 ஆயிடுச்சு, 28 கூட ஆயிடுச்சு. ஏதேதோ காரணம் சொல்றா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்றா. எங்களுக்கு காரணம் தெரியல. இப்போ இருக்கிற நடைமுறையில பார்த்தீங்கன்னாலே, பெண்களே ஒரு 25 பிளஸுக்கு தான் திருமணத்துக்குள்ள வராங்க. 27, 28 அந்த வயசுல கூட வராங்க. 30 நெருங்குறாங்க. ஸோ எப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளவு வயது ஆகிறதோ, இந்த வயதில் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ள வரும்பொழுது, ஆண்களுக்கு ஆப்வியஸா வந்து ஒரு 30 பிளஸ் 35 அந்த மாதிரி தான் ஒரு திருமண வயது அப்படின்னு ஒரு தற்காலத்துல நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. சரி. இப்போ இத பத்தி கொஞ்சம் இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, யாருக்கு திருமணம் உண்மையிலேயே தேவையில்ல அப்படிங்கிறத பத்தி மட்டும் பார்க்கலாம். ஒரு 2 விஷயம் தாங்க. முதல் விஷயம். எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கும் பொழுது, அல்லது எந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, எந்த விதமான காம உணர்வும் இன்றி இயல்பாக கடந்து செல்ல முடிகிறதோ, அவர்களுக்கு திருமணம் தேவையில்லை. இன்னொன்று, அடுத்த விஷயம். எந்த ஒரு நபருக்கு பெண்ணோ ஆணோ இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நபர்களை தன்னுடைய உறவினர் போல் பாவிக்க முடிகிறதோ, சேம் வசுதெய்வ குடும்பகம் கான்செப்ட் அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள வந்து விழுந்துடுறாங்களோ அவர்களுக்கும் திருமணம் தேவையில்லை. இதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா நம்ம வள்ளலார் அருட்பிரகாச வள்ளலாறு சொல்லலாம். அக்கா பொண்ணு தனலட்சுமிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து அந்த இல்லறத்துக்கே உரிய அந்த சில முறைகள் எல்லாம் ஒரு ஈடுபடலை. இன்னொன்று சுவாமி விவேகானந்தர் இளம் துறவிதான். அவரும் திருமணம் செஞ்சுக்கல. அடுத்தது அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணம் முடிச்சாரு சாரதா அம்மையார. ஆனா அவர் தாயா தான் பாவித்தாரு, மனைவியாக அவரால் பார்க்க முடியல. நான் யாரு ரமண மகரிஷி, அவர் அந்த பக்கமே போகல. அப்படின்னா இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பெருசா எடுத்து வச்சு பேசுறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குறுகிய குடும்பம் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள சிக்கல. ஏன் சிக்கலைன்னா அவங்களுக்கு அதுல ஈடுபாடு இல்லை. ஏன் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை என்னவோ, பிறவி பயன் என்னவோ, அவங்க அந்த கான்செப்டுக்குள்ள உலகம் தழுவி அது எல்லாமே என்னோடதுன்னு வந்துட்டாங்க. நான் எதுக்கு இவங்க தான் எனக்கு, அவங்க தான் எனக்கு அப்படின்னு எனக்கு பாகுபாடு எனக்கு கிடையாது. எல்லாருமே என்னுடைய மக்கள், எல்லாமே எனக்கு சொந்தம், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். இந்த எல்லா விஷயமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சதாலதான் அவங்களால அப்படி வாழ முடிஞ்சது. ஆக ஆனா இந்த 2 கான்செப்ட்ல போய் இருக்கக்கூடாது. எந்த கலப்படமும் இல்லாத, ஏன்னா இப்ப சுவாமி விவேகானந்தருக்கே வந்து நிறைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், லவ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்தப்போ அவர் அப்செக்ட் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப கனிவா. சோ அது மாதிரி அதுதான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இன்னொரு ஆணை நல்ல வசீகரமான தோற்றமுடைய ஆண் பெண் தான். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும் பொழுது எந்தவித சலனமும் காமமும் இன்றி கடந்து செல்ல முடிகிறதோ அவருக்கு திருமணம் தேவையில்லை.